டுடேஸ் கிளாஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ டெராஃபார்ம் அப்படிங்கிற இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு ஸோ தென் வி வில் பி சீயிங் ஹவு டு கிரியேட் ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேஷன் எப்படி நம்ம பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ வாட் இஸ் டெராஃபார்ம்? ஸோ டெராஃபார்ம் எதுக்காக யூஸ் பண்றோம்? பிஃபோர் தட் நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம் உங்களோட AWSல அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ யூ ஹேவ் டு மேனுவலி யூ ஹேவ் டு கிளிக் லான்ச் இன்ஸ்டன்ஸ், கிளிக் பண்ணி யூ ஹேவ் டு கிவ் ஆல் த டீடைல்ஸ் இந்த மேனுவல் வே, ரைட்? ஸோ அதை வந்து நம்ம கிளிக்கிங் UI ஆர் இட் வில் பி டைம் கன்சப்ஷன் ஆகும். உங்களுக்கு ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க கிளிக் பண்ணி பண்றதுக்கு ஒரு டைம் ஆகும். அதனால ஸோ இஃப் இட் இஸ் அ டெராஃபார்ம் வி கால் இட் அஸ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ கோட் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு ஆட்டோமேஷன் வந்து ஒரு கோட் மூலியமா நம்ம எப்படி ஒரு ஆட்டோமேஷன் பண்றது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸோ AWSலயே வி ஹாவ் அ கிளவுட் ஃபார்மேஷன் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ் இருக்கு. ஸோ அந்த சர்வீஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அது வந்து ஸோ சேம் அது வந்து வி கேன் ஏபிள் டு ஆட்டோமேஷன் நம்ம பண்ணலாம். பட் இட்ஸ் ஒன்லி ஃபார் AWSக்கு மட்டும் தான் இட்ஸ் சூட்டபிள். இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் Azure ஆர் அதர் ப்ரொவைடர்ஸ்க்கு சூட்டபிள் இல்லை. பட் இட் இஸ் Terraform இஸ் அ கோட் இட்ஸ் காமன் ஃபார் ஆல் த ப்ரொவைடர்ஸ். எல்லா கிளவுட் ப்ரொவைடர்ஸ்ல இருக்க Azure இருக்கட்டும், GCP ஃபேமஸ், தென் வி ஹாவ் AWS, எல்லாத்துக்குமே காமனான ஒரு IAC கோட் தான் என்ன நம்ம சொல்றோம்னா ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோட் நம்ம சொல்றோம். ஸோ இஃப் யூ வாண்ட் AWS வேணும்னா AWS ஓட ப்ரொவைடரை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் யூசிங் அஷூரா இருந்தா அஷூரோட ப்ரொவைடரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு த என்ன ப்ரொவைடரோ அந்த டொமைனை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் கோட் பேஸ்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கறது நம்ம சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா டெராஃபார்ம் ஓட பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஸோ இட்ஸ் அ வெர்ஷன் கண்ட்ரோல், இட்ஸ் ரீயூசபிள் அண்ட் ஸ்கேலபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா ஸோ வி கேன் ஏபிள் டு ட்ராக் த சேஞ்சஸ். இப்போ வந்து ஒரு T2.microல இருந்து T2.smallனாலும் வி கேன் ஏபிள் டு ட்ராக். நீங்க ஒரு கிட்ல வந்து நீங்க புஷ் பண்ணிட்டு ரோல் பேக் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து இட் வில் பி யூஸ்ஃபுல். ரீயூசபிள் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரீயூசபிள் மீன்ஸ் ஒரு டைம் நீங்க EC2 இன்ஸ்டன்ஸை வந்து மேனுவலா கிரியேட் பண்றதுக்கு பதிலாக ஆட்டோமேஷன்ல ஒரு டைம் நீங்க கோட் எழுதிட்டீங்கன்னா ஸோ ஒரு டைம் நீங்க எழுதிட்டீங்கன்னா எவ்வளவு டைம் வேணா அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு டைம் அடுத்த நாள் வந்து நீங்க வந்து சேம் இன்னொரு டைம் நீங்க கோட் எழுதணும்னு அவசியம் இல்லை. சேம் கோடை வச்சு நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் அந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் மல்டிபிள் டைம்ஸ் யூ கேன் ஏபிள் டு ரீயூஸ் அ பர்டிகுலர் கோட். தென் வி கால் இட் அஸ் ஸ்கேலபிள். ஸ்கேலபிள்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து ஆட்டோமேஷன்ல பண்றோம். ஸோ சேம் எனக்கு 3 EC2 இன்ஸ்டன்ஸ் வேணுமா, யூ கேன் ஏபிள் டு கிரியேட் ரிசோர்சஸ் ஃபார் ஆட்டோமேட்டிக்கா நீங்க 3 ரிசோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் a version control, reusable and scalable. ஸோ நீங்க வந்து GitHub-ஓட ரோல் பேக் பண்ணி நம்ம ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கு போய்க்கலாம். ரீயூசபிள் இந்த சென்ஸ் ஒரு டைம் நீங்க அதை கோட் எழுதிட்டீங்கன்னா நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கேலபிள் இந்த சென்ஸ் வி கேன் கிரியேட் அ மெனி ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 10 EC2 இன்ஸ்டன்ஸ் வேணும்னாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். 100 EC2 இன்ஸ்டன்ஸ்னாலும் மேலுனாலும் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் இஃப் யூ ஆர் யூசிங் அ டெராஃபார்ம். ஸோ இது என்ன லாங்குவேஜ்ல இந்த கோட் எழுதிருப்பாங்க? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ கோடு நம்ம சொல்லியாச்சு. அது என்ன லாங்குவேஜ்ல இருக்கும் அப்படின்னா HCL அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் HashiCorp கான்ஃபிகரேஷன் லாங்குவேஜ்ல அவங்க ரிட்டன் பண்ணிருக்காங்க. ஸோ HashiCorp அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ HashiCorp Terraform அப்படிங்கறது நீங்க கொடுத்தீங்கன்னா ஸோ இட் வில் பி ஷோன் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸோ அது ஸோ தே ஹேவ் உங்களுக்கு டாக்குமெண்டேஷன் வேணும்னா யூ கேன் ஏபிள் டு சி. இதுல வந்து பாத்தீங்கன்னா Azure வேணும்னா Azure சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம AWS தான் சூஸ் பண்றோம்னா எப்படி இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணணும், என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. யூ கேன் ரெஃபர் திஸ் டாக்குமெண்ட் ஆல்சோ. ஸோ இன்ட்ரோடக்ஷன் டு டெராஃபார்ம்னு இருக்கு. ஸோ யூ கேன் டெராஃபார்ம்னா என்ன, ப்ரொவைடர்ஸ்னா என்ன, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வி ஹேவ் த பர்டிகுலர் டாக்குமெண்டேஷன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் கோ டு த developer.hashicorp.com. You can refer the documentation also. So இதுல வந்து பாத்தீங்கன்னா so இதை நீங்க கோட் பண்ணணும் அப்படின்னா எங்க கோட் பண்ணலாம்? So there is two way you can able to use. ஒரு EC2 instance கிரியேட் பண்ணி அதுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டெராஃபார்முக்கு பேக்கேஜஸ் எல்லாம் லினக்ஸ் பேக்கேஜஸ் எல்லாம் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி அங்க கூட நீங்க ஒரு கோட் எழுதி இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணலாம். ஸோ அதர் வே வி கேன் ஒரு டெஸ்க்டாப்ல உங்களோட டெஸ்க்டாப்ல VS கோட் அப்படிங்கறத டவுன்லோட் பண்ணி அந்த டெராஃபார்மை நீங்க டவுன்லோட் பண்ணி இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஏபிள் டு டூ இட் இன் எய்தர் வே. நம்ம இப்ப பார்க்க போறது எப்படின்னா ஒரு நம்மளோட லேப்டாப்ல எப்படி நம்ம வந்து அந்த கோட் எழுதி நம்ம ஆட்டோமேஷனா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் இந்த சீரிஸ்ல எல்லாம் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஸோ வி ஹேவ் டு டவுன்லோட் VS Code டாட் விஷுவல் ஸ்டுடியோ VS Code டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா இஃப் யூ கிளிக் திஸ் யூ வில் பி கெட்டிங் திஸ் பர்டிகுலர் லிங்க். ஸோ அக்கார்டிங் டு யுவர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் யூ ஜஸ்ட் டவுன்லோட் த VS Code. ஸோ தென் வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு டவுன்லோட் HashiCorp Terraform இன்ஸ்டால நீங்க பண்ணணும். ஸோ VS Code இன்ஸ்டால் பண்ணியாச்சு, யூ வில் பி ஹேவிங் அ VS Code வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். Again, what you have to do is you have to install a Terraform இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன கொடுக்கணும், Terraform for Windows டவுன்லோட்னு கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா so you will be getting this developer.hashicorpல வந்து பாத்தீங்கன்னா டவுன்லோட் செக்ஷன்ல நீங்க போனீங்க அப்படின்னா if it is a விண்டோஸா இருந்துச்சுன்னா விண்டோஸ்க்கு போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா if it is according to your processor, if it is AMD இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. other than that you can download this. so இதை டவுன்லோட் கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த மாதிரி ஒரு zip ஃபைல் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். so இது வந்து பாத்தீங்கன்னா
டவுன்லோட் செக்ஷன்ல உங்களுக்கு டவுன்லோட் ஆயிருக்கும். ஸோ ஜிப் ஃபைல உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அன்சிப் பண்ணா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பாத் இருக்கு இல்லையா, எங்க நீங்க டவுன்லோட் பண்ணிருக்கீங்களோ அந்த பாத் நீங்க எங்க கொடுக்கணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு கோ டு த என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படின்னு இருக்கு. ஸோ எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்டல் வேரியபிள் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எடிட் வேரியபிள் இதுல பாத்னு கிளிக் பண்ணிட்டு எடிட் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிட்டு நியூ அப்படிங்கிறது கொடுத்துட்டு, ஸோ நான் ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நியூ அப்படிங்கிறது கொடுத்துட்டு அதை காப்பி பண்ணதை இங்க சேவ் பண்ணிருங்க. ஸோ ஓகேன்னு கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டனால ஸோ ஜஸ்ட் கிளிக் திஸ் எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட லிங்க் வந்து இங்க ஆட் ஆயிக்கணும். ஓகே தென் இஃப் யூ கிவ் ஓகே, this will be added to this particular path. So then நீங்க இங்க வந்து VS Codeல வந்து just open பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு தடவை க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓபன் பண்ணீங்கன்னா so you will be getting a terraform hyphen version அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா you can able to get a terraform வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிடுச்சு. So two things you have to do. One is you have to download a VS Code. Another things you have to install a terraform வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கணும். So these are all the two things. Then terraform வந்து பாத்தீங்கன்னா AWS ஓட கம்யூனிகேட் பண்றதுக்கு we need a AWS CLI அப்படிங்கிறது நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். So அதுக்காக என்ன ஃபார் எக்ஸாம்பிள் AWS ஹைஃபன் வெர்ஷன் கொடுத்தா உங்களுக்கு AWS CLI அப்படிங்கிறது இன்ஸ்டால் ஆயிருக்கணும். அது எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் கோ டு த ப்ரௌசர் AWS CLI install on Windows ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா you will be having a விண்டோஸா இருந்துச்சுன்னா விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. if it is a Mac இருந்தா Mac கிளிக் பண்ணிக்கோங்க. if it is a Linux இருந்துச்சுன்னா Linux கிளிக் பண்ணிக்கோங்க. விண்டோஸ்ல டவுன்லோட் பண்றதுனால so I just இதை நீங்க இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா you can able to download. So then you will be getting the AWS hyphen version. These are all the three things you have to one is VS Code installation, then Terraform, then AWS CLI. So இந்த மூணும் நீங்க வந்து கண்டிப்பா பண்ணிருக்கணும். These are all the steps we have to follow. So then என்ன பண்ணணும் அப்படின்னா, so ஒரு IAM role ஒரு user create பண்ணி so we have to communicate with this EC2 instance, right? ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆகும். எப்படி அதுக்கு தெரியும்? So for that ஒரு user create பண்ணிருக்க Terra EC2 அப்படிங்கறத நம்ம கிரியேட் பண்ணிட்டு so இது வந்து பாத்தீங்கன்னா I have given a EC2 full access அப்படிங்கறத I have given here. So it is loading. So அது load ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா so you will be having a Amazon EC2 full access அப்படிங்கறத நான் கொடுத்திருக்கேன். Here you have to create access key secret key அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு நான் இங்க கிளிக் பண்ணிட்டு so ஒரு கமாண்ட் லைன்ல தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதனால I just click this next நான் கொடுத்துட்டு create access key அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு access key secret key அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகும். அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. so டவுன்லோட் பண்ணிட்டு so what you have to do is AWS hyphen so space configure. So configure அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். So you have to give configure அப்படிங்கறத நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா you have to give a access key, secret key, then you have to give a region in which your EC2 instance has to be உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ற இடத்துல எந்த ரீஜன்ல உங்களுக்கு AWSல உங்களுக்கு கிரியேட் ஆகணுமோ அந்த ரீஜனை கொடுத்துட்டு so then you have to give a JSON அது மாதிரி நீங்க கொடுத்துட்டு so you have to configure this. so இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா so you can able to do a code. so அது கோடுக்கான ஸ்டெப்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். so these are all the steps you have to follow. so என்னென்ன ஸ்டெப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிருக்கணும், so you have to install a VS Code, then you have to install a Terraform, then AWS CLI. so you have to give a AWS CLI அப்படிங்கறத நீங்க இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். so then you have to ஒரு யூசர் கிரியேட் பண்ணி அந்த யூசர்ல பாத்தீங்க அப்படின்னா so we have to give a AWS EC2 full access அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கணும். that is AWS configure அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா you have to do this all the things. so இதெல்லாம் நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா you can able to இப்போ வந்து நீங்க ஒரு Terraform வந்து கோட் நீங்க எழுதிக்கலாம். so these are all the things you should follow for code. நீங்க கோட் பண்றதுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணிருக்கணும். so next வந்து பாத்தீங்க அப்படின்னா I just come down. ஃபர்ஸ்ட் அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு Terraform அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள என்னென்ன ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னா so I have to have a file called main.pf, variable.pf, output.pf, provider.pf. இதுக்குள்ள என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன். ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண ஒரு கோட் எழுத போறோம், ஆட்டோமேஷன் கோட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் as a service கோட். அண்ட் வந்து என்ன லாங்குவேஜ்ல எழுதிருக்காங்க அப்படின்னா so HCL, that is HashiCorp configuration language. அந்த லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அந்த இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். so before that so என்னென்ன ஃபோல்டர்ஸ்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா main.pf, variable.pf, output.pf, provider.pf அப்படிங்கறத நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். so and also we have to create a folder called terraform.pf wars அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். so I have a main.pf, output.pf, provider, variable, so terraform.pf wars அப்படிங்கிற 5 ஃபோல்டர் நம்ம கிரியேட் பண்ணுவோம். எதுக்காக ஒவ்வொரு ஃபோல்டரும் அப்படிங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். so then first வந்து பாத்தீங்கன்னா provider.pf அப்படிங்கிற ஃபைலை நம்ம பார்க்கலாம். அதுல நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா so இது வந்து AWS கானதா இல்ல Azure கானதா, நம்ம யாருக்கு எந்த ப்ரொவைடருக்கு நம்ம கோட் எழுதுறோம் அப்படிங்கறதா. so provider space அந்த ப்ரொவைடர் வந்து AWS, Azure, GCP அப்படிங்கறது இங்க கொடுத்துக்கோங்க. so then you have to give a region. so என்ன region, என்ன access key, என்ன secret key அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கோங்க.
ஸோ ரீஜன் ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ. ஸோ இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரீஜன் எந்த ரீஜனில் நம்ம பண்ண போகிறது அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா terraform.tf wars அப்படிங்கிற ஒரு ஃபைலில் கொடுப்போம். ஸோ இந்த வேரியபிள் டாட் ரீஜன் அப்படிங்கிற இந்த ரீஜன் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக என்னவா இருக்கும், யூஎஸ் ஹைஃபன் ஈஸ்ட் ஹைஃபன் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ ஆல்ரெடி நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இஃப் யூ வாண்ட் யூ கேன் கிவ் இட் ஹியர் ஆல்சோ, otherwise no need to give here. So இது வந்து பாத்தீங்கன்னா variable dot region அப்படின்னு இருக்கு. இது வந்து US hyphen east hyphen 1 தான் உங்களோட region அப்படின்னா இது வந்து நான் ஒரு variable file நான் எழுதி வச்சிருக்கேன். So if you have go to this variable dot tf, இந்த region அப்படிங்கிறது ஒரு variable. So இந்த variable வந்து நம்ம எங்க means variable region நம்ம சொல்லியாச்சு. So இந்த providerல so we have a US, இப்போ நீங்க ஸ்ட்ரைட்டாவே நீங்க ஒரு ஃபைல் இருக்குன்னா so US hyphen east hyphen 1 கூட நீங்க கொடுக்கலாம். So you can give it this way also, இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ இல்லை நான் ஒரு வேரியபிள் ஃபைலில் நான் கொடுத்துட்டு அந்த ரீஜனை நம்ம ஆக்சஸ் பண்ணுறேன்னா ஜஸ்ட் கோ டவுன் ஹியர் இந்த வேரியபிள் டாட் டிஎஃப்க்கு போயிட்டு ஸோ வேரியபிள்ஸ் டாட் டிஎஃப் அப்படிங்கிற ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் ஃபைல் நேம். நீங்கள் எந்த ஃபைல் நேம் வேணால் கிரியேட் பண்ணி டாட் டிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டெராஃபார்மில் டாட் டிஎஃப்ல தான் ஆரம்பிக்கணும். மீன்ஸ் எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள், என்ன வேரியபிள் நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ திஸ் இஸ் ப்ரொவைடர் பிளாக்ல ரீஜன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், VAR டாட் அப்படின்னு யூஸ் பண்ணி டாட் திஸ் இஸ் அ ரீஜனை நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இந்த ரீஜனோட வேல்யூ எங்க இருக்கும் அப்படின்னா ஸோ திஸ் ரீஜன் வேல்யூ இஸ் இந்த ஸோ terraform.tf warsல இருக்கு. ஸோ அப்போனா இது வந்து நான் ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீழ நான் ஒரு டம்மியா இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரீஜன் வந்து பார்த்தீங்கன்னா US hyphen east hyphen 2. ஸோ அப்போனா இங்க இருக்கிற ப்ரொவைடர் பிளாக் எங்க இருந்து எடுத்துட்டு வரும், வார் டாட் ரீஜன் ஒன்றையும் வேரியபிள் ஃபைலுக்கு போகும். வேரியபிள் ஃபைலில் வேரியபிள் அப்படிங்கிறது லோட் பண்ணியிருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரீஜனோட பேர் வந்து US hyphen east 2 நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துக்கலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிவ் அ கரெக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல நம்ம இதை கொடுத்துட்டோம்னா வேணாலும் இந்த வேரியபிள்ல நீங்க இந்த ரீஜனை நீங்க மாத்திக்கலாம். ஸோ ஒரு கிளம்சியா இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு நீட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா யூ கேன் கிரியேட் அக்கார்டிங் டு த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் தகுந்த அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சஸ் கீ என்ன, சீக்ரெட் கீ என்ன அப்படிங்கிற ஒரு ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் ஸோ ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ அப்படிங்கிறது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீ எங்கே இருக்கும்னா இந்த ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீயோட வேல்யூவை இங்கிருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக யூ கேன் கிவ் இட் இன் திஸ் வே ஆல்சோ. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் இப்படி கூட கொடுத்து உங்களோட ஆக்சஸ் கீ சீக்ரெட் கீயை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ த கரெக்ட் வே ஆஃப் டூயிங். பட் ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு எழுதணும் அப்படின்னா ஸோ வார் டாட் ஆக்சஸ் கீ, ஸோ திஸ் வில் பி கோ டு த வேரியபிள் ஃபைல் ஆக்சஸ் கீ எடுத்துக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ கேன் ஆக்சஸ் யுவர் ஆக்சஸ் கீயை இது வந்து ஆக்சஸ் பண்ணிக்கோ. திஸ் இஸ் வாட் வி ஹேவ் டு ஃபாலோ. திஸ் இஸ் அ ப்ரொவைடர் பிளாக். அது எந்த ரீஜன்ல நீங்க EC2 கிரியேட் பண்ண போறீங்க அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஸோ AWSல எந்த ரீஜன் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அந்த ரீஜன்ல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு இன்ஸ்டன்ஸை நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதோட ஸ்டெப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸோ வாட் இஸ் அ சின்டாக்ஸ் ஃபார் சின்டாக்ஸ் அப்படின்னா ஸோ ரிசோர்சஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிசோர்ஸ் பிளாக் அப்படிங்கிறது கொடுக்கணும். தென் யூ ஹேவ் டு கிவ் அ ரிசோர்ஸ் டைப். ஸோ ரிசோர்ஸ் டைப் தென் லோக்கல் நேம் ஆர்குமெண்ட் வேல்யூ. ஸோ திஸ் இஸ் யுவர் ரிசோர்ஸ் டைப். அது என்ன டைப், AWSல ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம். திஸ் ஷுட் பி டிஃபால்ட். இது வந்து ஃபிக்ஸ்டான ஒன்று. ஸோ திஸ் ஷுட் பி அ ஃபிக்ஸ்டு வே. ரிசோர்சஸ் கண்டிப்பாக அது வந்து AWS அண்டர்ஸ்கோர் இன்ஸ்டன்ஸாக தான் இருக்கணும். யூ ஷுட் நாட் சேஞ்ச் த பர்டிகுலர் AWS ஹைஃபன் இன்ஸ்டன்ஸை நீங்கள் மாற்றக்கூடாது. தென் லோக்கல் நேம் வந்து நீங்கள் என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். யூ கேன் கிவ் எனி நேம். ஸோ மை EC2 கொடுக்கலாம், யுவர் EC2 கொடுக்கலாம். யூ கேன் கிவ் யுவர் ஓன் நேம். தென் AMI பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரீஜனில் உங்களுக்கு AMI அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி கிடைக்கும். ஸோ அந்த ஐடியை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து ஸோ யூ ஹேவ் டு கிவ் இட் ஹியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் அ ஸோ இட் இஸ் ஜஸ்ட் லோடிங். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு அந்த AMI ஐடி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த AMI ஐடியில் ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ யூ வில் பி ஹேவிங் த ஒரு AMI ஐடி கிட்ட ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். இதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே தான் இருக்குது. இன்ஸ்டன்ஸ் டைப் நம்மளுக்கு என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் வேணும், வெதர் T2.micro வேணுமா T2.small வேணுமா அப்படிங்கிறது. ஸோ வார் டாட் இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படிங்கிறது என்ன பண்ணும், ஆஸ் யூஷுவலா இது வந்து வேரியபிள் டாட் TFக்கு போய் வேரியபிள் இன்ஸ்டன்ட் டைப் இருக்கு. ஸோ ஒரு சீக்ரெட்டான வேல்யூஸ் எல்லாமே terraform.tf ஃபைல்ஸ்ல வார் ஃபைல்ஸ்ல கொடுத்துக்கோங்க. இல்ல அப்படின்னா ஸோ யூ கேன் கிவ் இட் இன் டிஃபால்ட் ஈக்குவல் டு T2.micro அப்படிங்கிறத நம்ம கொடுக்க போறோம். ஸோ அதனால இதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா T2.micro. கீபேர் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் கிரியேட்டட் கீபேர் கிரியேட் கீப்பர்னு கொடுத்து ஒன்று டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் VPC-demo அப்படிங்கிறது தான் என்னோட கீப்பர். ஸோ வார் டாட் கீ நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் ஜஸ்ட் கோ பேக் ஹியர் கீ நேம் அப்படின்னு இருக்கு. ஸோ கீ நேம் எங்கே இருக்கு, ஸோ இந்த கீ நேம்ல VPC-demo அப்படிங்கிறது இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஹேவ் ஸோ ஃபார் ஒரு AMI ஐடி கொடுக்கணும். இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து T2.micro அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஃபைலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ தென் கீ நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கீ நேம் வந்து யூ ஹேவ் அ VPC-demo. ஸோ
திங்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு ஒரு பேர் ஒன்ஸ் நம்மளுக்கு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன நேம் கொடுக்கணும், அதுதான் டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு டேக்ல நம்மளுக்கு என்ன அந்த பர்டிகுலர் வேல்யூ இருக்கணும், மீன்ஸ் நம்ம EC2 இன்ஸ்டன்ஸா உபுண்டுவா அப்படிங்கிற நீங்க என்ன நேம் வேணா டேக் நேம் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒன்ஸ் EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆனோடனே அதுக்கு ஒரு பேர் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்றோம். ஸோ தென் யூ ஹாவ் அ வேரியபிள் பார்த்தாச்சு. ஸோ வேரியபிள் ஃபைல்ல நம்ம எப்படி வேரியபிளுக்கு ஒரு வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். இஃப் இட் இஸ் அ சீக்ரெட் வேல்யூ இருந்துச்சுன்னா terraform.tfvars அப்படிங்கிற ஒரு ஃபைல்ல நீங்க கொடுக்கணும். ஸோ terraform.tfvarல என்ன ரீஜன் என்ன கீ நேம் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துக்கணும். ஸோ தென் யூ ஹாவ் அ அவுட்புட் பிளாக்னு இருக்கு. ஸோ அவுட்புட் பிளாக்ல பாத்தீங்கன்னா அதோட சின்டெக்ஸ் வேரியபிளோட சின்டெக்ஸ் வேரியபிள் நேம், அது வந்து என்ன வேரியபிள் நேமோ அந்த வேரியபிள் நேம், அதுக்கப்புறம் அதோட டிஸ்கிரிப்ஷன், அதோட வேல்யூ டிஃபால்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ, சப்போஸ் t2.micro t2.micro அப்படிங்கறத நீங்க கொடுத்துக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் வேரியபிள் சின்டாக்ஸ். ஸோ அவுட்புட் சின்டாக்ஸ் என்னன்னா கண்டிப்பா அவுட்புட்னு இருக்கணும். இந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா EC2_public_ அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பப்ளிக் ஐபி. இந்த நேம் வந்து நீங்க அவுட்புட் நேம் நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். யூ கேன் கிவ் யுவர் ஓன் நேம். இந்த அவுட்புட் நேம் வந்து நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு, ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஆக்சஸ் ஒரு பப்ளிக் இந்த இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி ஆக்சஸ் பண்ணணும்னு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ AWS instance டாட் கொடுத்து யூ ஹாவ் டு கிவ் அ my EC2 AWS instance dot my EC2 dot public_IP is a default. இதை நீங்க மாத்த முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா AWS டாட் இது டாட் பப்ளிக் ஐபினா அந்த இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் ஐபி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த ஒன்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆனோடனே என்ன பப்ளிக் ஐபி அப்படிங்கிறது ஷோ ஆகும். தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் we have. So one is provider section. So next one is we have a variable section. So then we have a main section. அந்த main sectionல என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னென்ன எந்த AMID instance type key name. So then we have a output அப்படிங்கிற ஒரு block இருக்கு. So these are all the folder structure we have to follow for creating a EC2 instance. Main, variable, output, terraform.tfvar, then you have a provider block அப்படிங்கிறத நீங்க கொடுக்கணும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்ன டெம்ப்ளேட், OSோட டெம்ப்ளேட், என்ன ரிசோர்சஸ் டைப், என்ன கீப்பர், லேபிள், அதோட AWS கன்சோல்ல என்ன லேபிள் வரணும் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஸோ ப்ரொவைடர்ல என்ன ரீஜன், என்ன ஆக்சஸ் கீ, என்ன சீக்ரெட் கீ அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். ஒன்ஸ் நீங்க வந்து இது கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இது எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ வி ஹாவ் டு கிவ் அ terraform init and update அப்படிங்கிறது. சப்போஸ் அந்த EC2 இன்ஸ்டன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணணும்னா terraform space destroy அப்படிங்கிறத நீங்க கொடுத்துக்கலாம். ஸோ இந்த கோட் வந்து நீங்க பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, ஸோ இது வந்து அதுக்கான ப்ரொவைடரை வந்து டவுன்லோட் பண்றதுக்காக terraform init அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் வில் பி கிரியேட்டிங் அ terraform ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் கிளியர் திஸ் terraform -space init அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இட் வில் init உங்களோட ரிசோர்சஸ் எல்லாம் அதுக்கான ரிசோர்சஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் டவுன்லோட் AWS ப்ரொவைடருக்கு என்னென்னலாம் வேணுமோ அதுக்கான ப்ரொவைடர்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி இனிஷியேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால். ஸோ தென் ஸ்டெப்ஸ் செகண்ட் வந்து நீங்க terraform பிளான் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ பிளான் கொடுத்தா அந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து இந்தெல்லாம் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு. So again I have given a mistake. So terraform space plan அப்படின்னு கொடுத்தோம்னா, so you will be getting a. So I just want to. So இங்க வந்து பாத்தீங்கன்னா, so இதுதான் உங்களோட பிளான் வந்து உங்களுக்கு. So it has given. terraform பிளான் கொடுத்தீங்கன்னா என்னென்னலாம் அது கிரியேட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ தென் யூ ஹாவ் டு கிவ் அ terraform apply அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இட் வில் பி அப்ளைட் அண்ட் இட் வில் பி கிரியேட்டட் யுவர் EC2 இன்ஸ்டன்ஸ் ஆட்டோமேட்டிக்லி. இது என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கோ அது எல்லா கான்ஃபிகரேஷன்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்க கான்ஃபிகரேஷன்ல ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இட் வில் பி கிரியேட்டட் எஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ எஸ் வி ஹாவ் டு கிவ். ஸோ இட் இஸ் கிரியேட்டிங் அ EC2 இன்ஸ்டன்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ கோ பேக் டு த இன்ஸ்டன்ஸ், இப்போ வந்து நான் எதுவுமே கிரியேட் பண்ணல. ஸோ ஐ ஜஸ்ட் கிவ் திஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து terraform -EC2 அப்படிங்கிறது அந்த நேம் வந்து உங்களுக்கு இனிஷியலைஸ். இதோட அவுட்புட் இதோட பப்ளிக் ஐபி பார்த்தீங்கன்னா 3.21. அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு.
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் அப்படிங்கிறது ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டேட் ஃபைல் தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா அதுக்கு மெமரி பவர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அதோட மெமரி மாதிரி. ஸோ என்னென்னலாம் நம்ம ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது தான் இந்த ஸ்டேட் ஃபைல். இதை நீங்கள் சப்போஸ் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் இட் வில் இட் டசன்ட் நோ இட் ஹேஸ் இந்த இன்ஸ்டன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ வந்து நம்ம ஏதோ ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு மறுபடியும் டூ டாட் மைக்ரோக்கு பதிலாக வேற ஏதோ நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் இது இல்லைன்னா இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து இதை டெலிட் பண்ணுறோம், இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆகும். அப்படி கிரியேட் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ ஒன்ஸ் இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல T2 டாட் மீடியம் அப்படின்னு மாற்றணும்னா ஸோ இஃப் யூ டெலிட் திஸ், இதை நீங்கள் டெலிட் பண்ணீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் கோ பேக் ஹியர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ஜஸ்ட் இந்த வேரியபிளில் வந்து பார்த்தீங்கன்னா T3 டாட் மைக்ரோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இஃப் யூ சேஞ்ச் சம்திங் யூ ஹாவ் டு கிவ் அ Terraform innate நம்ம மறுபடியும் கொடுத்துட்டு ஸோ யூ ஹேவ் டு innate அப்படிங்கிறத மறுபடியும் கொடுத்துட்டு யூ ஹேவ் டு அகைன் யூ ஹேவ் டு அப்ளை திஸ். ஸோ நீங்கள் அகைன் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த T3 டாட் மைக்ரோ அப்படிங்கிறது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு செக் வித் திஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Terraform பிளான் கொடுக்கலாம். ஸோ இல்லைன்னா யூ கேன் கிவ் அ அப்ளை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ Terraform ஸ்பெல்லிங் தப்பு. ஸோ Terraform அப்ளை அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அந்த இன்ஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு T2 டாட் மைக்ரோக்கு பதிலாக T3 டாட் மைக்ரோ அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இஃப் ஐ கோ பேக், இப்போ நீங்கள் செக் பண்ணீங்க அப்படின்னா ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா T2 டாட் மைக்ரோ அப்படிங்கிறது இருக்கு. ஸோ வில் செக் ஃபார் திஸ். எஸ் அப்படின்னு நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆஸ்கிங் அஸ் T2 டாட் மைக்ரோ இஸ் சேஞ்சிங் டு T3 டாட் மைக்ரோ அப்படிங்கிறது சேஞ்ச் பண்ணுமா அப்படின்னு கேட்குறோம். எஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ மாடிஃபை ஆகுது. ஸோ இட் இஸ் பிகாஸ் இது இந்த ஸ்டேட்டை அது ஞாபகம் வச்சிருக்கு. ஸோ இட் ஹேஸ் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்டை வந்து அது ஞாபகம் வச்சிருக்கனால புதுசாக ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணாமல் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற EC2 இன்ஸ்டன்ஸில் T2 டாட் மைக்ரோவை என்னவா சேஞ்ச் பண்ணிக்கும் அப்படின்னா T3 டாட் மைக்ரோ அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். சப்போஸ் இந்த ஃபைல் இல்லை அப்படின்னா என்ன ஆகும், அகெயின் இட் வில் கிரியேட் ஒன் மோர் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா T3 டாட் மைக்ரோ அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற இன்ஸ்டன்ஸ் இருக்கும். அகெயின் இன்னொரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி T3 டாட் மைக்ரோ அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். So this state file is very important. So this is all about your state file. So அந்த state file அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா so this is all about your ஸோ இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் ட்ராக் த ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டேட். அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே Terraform உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கும். ஸோ நோ நீட் டு. இப்போ வந்து நான் இன்ஸ்டன்ஸ்க்கு போய் ஐ ரெஃப்ரெஷ் இட். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா ஸோ யுவர் இன்ஸ்டன்ஸ் டைப் வில் பி சேஞ்ச் டு T3 டாட் மைக்ரோக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. இஃப் சப்போஸ் இந்த ஸ்டேட் ஃபைலில் ஸோ நான் வந்து டெலிட் பண்ணிடுறேன். ஸோ டெலிட் பண்ணிட்டா என்ன ஆகும், ஸோ அகெயின் நம்ம வந்து யூ ஹாவ் டு இன்னொரு டைம் நீங்கள் அப்ளை கொடுத்து பிளான் பண்ணீங்க அப்படின்னா இன்னொரு EC2 இன்ஸ்டன்ஸ் புதுசாக கிரியேட் ஆகும். ஸோ நோ நீட் ரைட். ஸோ இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து சப்போஸ் பேக்கப் எடுத்து நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இட் வில் பி S3ல ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம இதை வந்து S3ல நம்ம இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் பண்ணுற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஃபார் சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் இதை டெலிட் பண்ணணும் அப்படின்னா ஸோ யூ ஹேவ் டு கிவ் அ Terraform destroy அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி destroy. இந்த EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு டெலிட் ஆயிரும். ஸோ இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா ஸோ யூ ஹேவ் அ ஒன் மோர் ஃபைல் நேம் விச் இஸ் lock.htcl அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். ஸோ lock.htcl. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீமில் ஒரு 4 மெம்பர்ஸ் இந்த ஒரு ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு மெம்பர் வந்து பண்ணும்போது இன்னொரு மெம்பர் வந்து அதே இன்ஸ்டன்ஸை கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஸோ அந்த கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக லாக் அப்படிங்கிறது வந்து ஸோ DynamoDB யூஸ் பண்ணி நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது எப்படி ஒரு டீமில் வந்து ஒரே ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணும்போது ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கக்கூடாது அப்படின்னா ஸோ அந்த லாக் ஃபைலை நம்ம எப்படி வந்து DynamoDB வழியாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம destroy அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா so that will be destroyed. உங்களோட இன்ஸ்டன்ஸ் என்ன ஆயிரும், destroy ஆயிரும். So I have told that .terraform.lock.htcl is a lock provider version for the your team. உங்களோட டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெம்பர் கிரியேட் பண்ண ரிசோர்ஸஸ் இன்னொரு மெம்பர் பண்ணும்போது கான்ஃப்ளிக்ட் நடக்கக்கூடாது அப்படின்னா ஸோ வி ஷுட் ஹேவ் திஸ் பர்டிகுலர் ஃபைல். அது DynamoDB வழியமா நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெவர் டெலிட் யுவர் TF ஸ்டேட் ஃபைலை டெலிட் பண்ணக்கூடாது. அதுதான் உங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாமே ட்ராக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ திஸ் ஃபைல் இஸ் TF.state அப்படிங்கிற ஃபைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இப்போ எஸ்என் நான் கொடுத்தேன்னா ஸோ இட் வில் பி டெஸ்ட்ராய்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு. ஸோ டேக் 2 minutes ஆஃப் டைம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டெர்மினேட் ஆயிடும் இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து. ஸோ ஒன்ஸ் இது லோட் ஆகி முடிக்கிட்டோம். ஸோ வில் செக் வித் திஸ்.
ஓகே. திஸ் வில் பி நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இன்ஸ்டன்ஸே உங்களுக்கு டெர்மினேட் ஆயிருக்கும். இட்ஸ் டெர்மினேட்டட். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஒரு டெராஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு ஆட்டோமேஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோட் வழியா நம்ம எப்படி வந்து ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த கோட் எழுதிட்டீங்கன்னா போதும். ஸோ திஸ் இஸ் ரீயூசபிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ எவ்வளோ டைம் நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணணும்னாலும் யூ கேன் கோ இன்ஸ்டன்ஸ் டைப் மாற்றணுமா, கீ நேம் சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணி இந்த ஃபைலில் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு மாடிஃபை யுவர் EC2 இன்ஸ்டன்ஸோட கான்ஃபிகரேஷன் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் டெராஃபார்ம் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்டேட் ஃபைல் எப்படி இருக்கும், ஸ்டேட் ஃபைல்னா என்ன, இதுக்காக நம்ம இந்த Terraform யூஸ் பண்றோம். அண்ட் ஆல்சோ we had seen Terraform plan. So you have a steps Terraform init plan. Then if you want to destroy, you have to give a command called Terraform destroy அப்படிங்கறத நீங்க கொடுக்கணும். So you have to use this particular syntax for your program. So our IAC code எழுதணும், HCL அந்த HashiCorp configuration language யூஸ் பண்ணனும்னா you have to know this particular syntax to do this. சில terms பாத்தீங்கன்னா constant AWS instance அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். இதுதான் ஃபிக்ஸ்டு AWS இன்ஸ்டன்ஸ், ரீஜன், ஸோ பப்ளிக் ஐபி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பார்ட். ஸோ நீங்கள் லோக்கல் நேம், வேரியபிள் நேம், ஸோ இந்த வேரியபிள் நேம்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ திஸ் வேரியபிள் நேம் யூ கேன் சேஞ்ச். அவுட்புட் நேமையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அவுட்புட் நேம் வந்து என்ன வேணா இருக்கலாம், வேரியபிள் நேமும் என்ன வேணா இருக்கலாம். ரிசோர்ஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ரிசோர்ஸ் டைப் வந்து AWS இன்ஸ்டன்ஸ்னா AWS இன்ஸ்டன்ஸாக தான் இருக்கணும். ஸோ ரிசோர்ஸஸ் டைப் ஷுட் பி ஃபிக்ஸ்டு. இந்த லோக்கல் நேம் நம்ம மாத்திக்கலாம், லோக்கல் நேம் மாத்திக்கலாம், வேரியபிள் நேம் மாத்திக்கலாம். ஸோ யூ கேன் சேஞ்ச் த அவுட்புட் நேமையும் நீங்க மாத்திக்கலாம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் யூ ஷுட் நோ. ஸோ இந்த பப்ளிக் ஐபி அப்படிங்கிறது இது கான்ஸ்டன்ட். இந்த கோட்ல நீங்க இதுதான் யூஸ் பண்ணணும். இந்த பர்டிகுலர் பப்ளிக் ஐபி ஷோ ஆகணும்னா இதுதான் நீங்க யூஸ் பண்ணணும். ஸோ ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணணும்னா டாட் யூஸ் பண்ணி AWS instance dot my EC2 dot public IP அப்படிங்கறதெல்லாம் you should know the things. So these are all the things. These are all the folder structure: main, variable, output, provider. Then so you should have a folder called terraform.pf var. So if you want, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா லோட் ஆயிக்கும். ஸோ உங்களோட வேரியபிள்ஸ்லாம் இதில் கொடுப்பீங்க. அதில் இருக்க சீக்ரெட் வேல்யூஸ் எல்லாம் இதில் அசைன் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் கீ, சீக்ரெட் கீ, கீ நேம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே Terraform TF வார்ல கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து ஆட்டோ லோடட். இந்த ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த வேரியபிள் ஃபைல் என்ன ஆகும்னா இந்த ஃபைல் இருக்கு அப்படிங்கிறது வந்து லோட் பண்ணி வச்சுக்கோ. இஃப் யூ வாண்ட் டு கிவ் அதர் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகாது. அப்போ வந்து நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு கிவ் Terraform apply -var file. என்ன war file அப்படிங்கிறது, if it is a terraform.pf var அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்டான ஃபைல் நேம். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் அதர் நேம் நீங்க சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஸோ we have to give it a apply கொடுக்கும்போது you have to give a -variable file வந்து என்னோட ஃபைல் இதுதான் அப்படிங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணணும். So these are all the things in order to create your Terraformல ஒரு சிம்பிளா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்த்தாச்சு. So we'll see in the next video. ஒரு நெக்ஸ்ட் டாஸ்க் பார்த்தீங்கன்னா ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல எப்படி 2-3 EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்றது, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ thank you for listening. So thank you all of you.